சின்ன மீனெல்லாம் எனக்கு பெரிய நடு ஏரியில் போய் மீன் பிடிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் நீலேஷ் சிஸ்டர்ஸ். நாங்க இன்னைக்கு வந்து மீன் பிடிக்க போறோம். இன்னைக்கு வந்து ஏரிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ஊர் ஏரியில வந்து தூண்டில வச்சு மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். நம்ம எப்படி இறங்கி பிடிக்க போறோங்கிறத பாருங்க. எவ்வளவு மீன் பிடிக்க போறோன்னு தெரியல. கண்டிப்பா பிடிப்போம்னு நம்பிக்கை இருக்கு. பிடிச்சிடுவோம். வாங்க போலாம். நம்ம ஊர் ஏரியில எப்படி மீன் பிடிக்கிறது பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊர் ஏரியில பிடிச்ச மீன் குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி மீன் பிடிச்சி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எங்ககிட்ட கொடுவாள் இல்லாததுனால இந்த கட்டையை வச்சு இந்த கத்தியை வச்சு இன்னைக்கு வந்து நாங்க மூங்கில் வெட்ட போறோம். வெற்றிகரமா குச்சி வெட்டிட்டாங்க அந்த கத்தியை வச்சு. நம்ம ஏரி பக்கத்துலயே மூங்கில் மரம் இருந்துச்சு. குச்சி வெட்டி ரெடி பண்ணிக்கிட்டோம் நம்ம மூங்கில் குச்சிய. இப்போ வந்து எப்படி நம்ம தூண்டில் கட்ட போறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து தூண்டில் கட்டிக்கலாம். தூண்டிலுக்கு நம்ம நரம்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த நரம்பு வச்சு நம்ம தூண்டில் செய்ய போறோம் இப்ப மீன் பிடிக்கிறதுக்காக. இதுதாங்க தூண்டில் முள்ளு. இதை வச்சுதான் மீன் பிடிக்க போறோம். இப்போ வந்து முள்ளை வந்து கோர்த்துட்டு இந்த லாஸ்ட்ல வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அவுந்து வராம. இந்த மாதிரி நல்லா டைட்டா முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து மீன் முள் வந்து இந்த சைடு வராது, டைட்டா இருக்கும். இப்போ வந்து மீன் முள் வந்து நம்ம லாஸ்டா கட்டிட்டோம். இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். வந்து இந்த தக்கையை வந்து நம்ம நல்லா டைட்டா கட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தக்கை ரெடி பண்ணிக்கிட்டோம். பொறுமையா பாத்து பால் முள்ளு முள்ளு பாத்து இரு. இந்த மீன் ரொம்ப உஷாராட்டுங்குது. மீனோட சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு மீன் மாட்டாமையே போயிடுச்சு. அக்கா ஒரு மீன் மாட்டிக்கிச்சாட்டங்குது. எடு முள்ள இழு இழு முள்ள இழு முள்ள இழுத்து இருந்தா போடு. பொறுமையா பெரிய மீன். ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. இது ஜிலேபின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செடி இருக்கிற இடத்துல போட்டிருக்கோம். மீன் எப்படி மாட்டுதுன்னு பார்க்கலாம். மீன் வந்து பாருங்க உயிரோட மீன். நம்ம ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கும்போது நல்ல மீனா பார்த்து வாங்குறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த செதால் வந்து இந்த மாதிரி நல்லா ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. வெள்ளை நிறமா இருந்துச்சுன்னா அது வந்து கெட்டு போற தன்மை உள்ள மீன். இன்னொரு விஷயம் எப்படி வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான்னு கண்டுபிடிக்கலாம்னா இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இது பாருங்க நல்லா மேலே இருக்கு. இந்த மாதிரி கண்ணு வந்து மேலே இருக்கணும். அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். இன்னொரு மெத்தேடில் கண்டுபிடிக்கிறது. அதுவே பழைய மீனாக இருந்துச்சுன்னா கண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். அப்போ வந்து நம்ம அது பழைய மீன் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக புது மீனும் பழைய மீனும் நம்ம வாங்கிட முடியும்.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே வந்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வதவதன்னு இருக்கும். இப்படி உள்ளே போகும் கை, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மீன் வந்து கெட்டு போகிற தன்மை உள்ள மீன். அதுவே இப்படி அழுத்தி பார்க்கும்போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். இப்படி தான் நம்ம வந்து மீன் வந்து வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீனுங்கிறதுனால எல்லா மீன்களுமே ரொம்ப கெட்டியாக இருக்குது. அழுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும், விரல் வந்து பதியாது. எல்லா மீனுக்கும் கண்ணை பாருங்கள், ரொம்ப எல்லா மீனும் மேலே இருக்குது கண் பாருங்கள். இதுதான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். ஒரு வழியா ஒரு 10 மீன் பிடிச்சிட்டோம். மீன் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டே போய் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அக்கா நீ உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீ பண்ணு. உயிரோட தான் இருக்குது, உயிரோட தான் இருக்குது. மீன் முட்டை வருதா? மீன் வந்து நல்ல தண்ணியில் ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம். கல்லுப்பு போட்டு அலசிக்கலாம். அம்மியில மஞ்சள் அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம். மசாலாக்கு வரமிளகாவும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். மிளகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். மல்லி கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம்.
மீன் குழம்புக்கு வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். பூண்டும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம், மறந்துட்டு வந்துட்டோம். அதனால வெங்காயம் சேர்த்துக்கல. நீங்க மீன் குழம்பு வைக்கும் போது வெங்காயம் சேர்க்காம விட்டுறாதீங்க, கண்டிப்பா சேர்த்துக்கங்க. புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அம்மியில அரைச்சி வச்ச மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். புளி கரைசலை ஊத்திக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அம்மியில அரைச்சி வச்சா மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஏரியில வந்து மீன் பிடிச்சி இந்த மாதிரி ஏரிக்கிற கிளைமேட்ல சூப்பரா சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. என்னதான் வீட்டுல குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஆத்தங்கரை ஓரத்துல நாமளே சொந்தமா மீன் பிடிச்சி அந்த மீனை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். சின்ன வயசுல மீன் பிடிச்சி சாப்பிட்டது ஃப்ரெண்டுங்களோட. இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நாங்க வந்து இப்படி மாலை பொழுதுல ஏரிக்கரை ஓரத்துல ஃப்ரெஷ்ஷான மீனை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றதுல ஒரு தனி சந்தோஷமா இருக்கு. ஏரியில மீன் பிடிச்சி ஏரிக்கரை ஓரமா சமையல் செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் மயில் வந்து தோகை விரிச்சிட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஏரிக்கரை ஓரத்துல நீங்களும் மீன் பிடிச்சி கரையில குழம்பு வச்சு சாப்பிட்டு இருந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.